ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தும்புடு தீர்த்த முக்குட்டிக்கு விவரங்களை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உண்டான இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் இன்று பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி இலவச தரிசன டிக்கெட்டுமே அதிகமாக கொடுத்தாங்க. இந்த வாரம் வீக்கெண்ட் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதை பற்றி உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக 2025 தும்புடு தீர்த்தம் முக்குட்டி இன்று முதல் தொடங்குகிறது. அதாவது 11/4/2025 காலையில் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. காலை 6 மணி முதல் காலை 10 மணி இருந்தால் பக்தர்களை அலோவ் பண்ணுறாங்க. திரும்பவும் 12ஆம் தேதி நாளை காலை 6 மணி முதல் காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரையும் தான் பக்தர்களை அதாவது முக்குட்டிக்கு அலோவ் பண்ணுறாங்க. இப்போ பாபிநாசத்துலேருந்து அதாவது திருமலையிலிருந்து பாபிநாசம் போகிறதுக்கு எந்த வண்டியும் அலோவ் பண்ணுறதில்ல. ஏபிடிஆர்சி மட்டும்தான் வருஷம் போல் அலோவ் பண்ணுறாங்க. அதில் போய் அங்கே இறங்கிக்க வேண்டியதான். அங்கேருந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும், ஃபுட்டு, மெடிக்கலு, வாட்டர், அனைத்து வசதியும் தேவஸ்தானம் சார்பாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. தேவஸ்தானம் சார்பாக வச்ச வேண்டுகோள், உடல்நலம் குறைபாடு உள்ளவங்க, வயதானவங்க, இவங்க யாரும் வரதை தவிர்க்கலாம் என்ற விஷயத்தை தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. வெயிலும் கடுமையாக இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். இன்றும் நாளையும் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக இன்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நேற்று இரவு 9 மணிக்கு பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு டிக்கெட் தர தொடங்குறாங்க. 6:30 மணிலேருந்தே பக்தர்களை கியூ லைனில் நிற்க வைக்கிறாங்க. அதாவது ஏப்ரல் 11 தரிசனம் செய்வதற்காக ஒரு 10,000 டிக்கெட்டும், ஏப்ரல் 12 அதிகாலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 9,500 டிக்கெட்டும், மொத்தமாக 19,500 டிக்கெட் வழங்கப்பட்டது. நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கிய ஏப்ரல் 11 டிக்கெட் 10,000 டிக்கெட்டும் நேற்று இரவே 10:40 காலியாகி விட்டது என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நேற்று இரவு 10:40 தர தொடங்கிய ஏப்ரல் 12 அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் இன்று அதிகாலை 4:46 தான் முடிஞ்சது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். மீண்டும் இன்று இரவு 9 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டில் தினந்தோறும் காலை 6 மணிக்கு ஸ்ரீவாரி நடைபாதையில் 3000 டிக்கெட் வழங்கப்படுகிறது. காலை 6 மணிக்கு இன்று காலை 6 மணிக்கு தர தொடங்கிய ஸ்ரீவாரிமெட்டின் டிக்கெட் காலை 8:22 காலியாகிவிட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக இன்று அதாவது 11/4/2025 அன்று காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆகுது என்றும் அனைத்து குடோன்களும் ஃபில் ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று 10/4/2025 அன்று மிக குறைவாக 57,462 பேர் தான் தரிசனம் பார்த்துருக்காங்க. 3,94,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கு. 22,998 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. நேற்று 18 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். வாட்ஸ்அப் நான் ட்ரை பண்ணேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வாட்ஸ்அப் காலையிலேருந்து ஒர்க் ஆகலை. சம்டைம்ஸ் இந்த சர்வர் இஷ்யூ இருக்குது. இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் எல்லாமே சரி ஆகிடும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்று ஆகும் எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 10 முதல் 18 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலையில் தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் தராங்க. ஆனால்
அதை பற்றி எந்த அப்டேட்டும் நம்மக்கிட்ட கிடைக்கல என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் ஒரு 10 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதை பற்றி நம்ம ரீப்ளே பண்ணலாம். தும்புடு தீர்த்தம் அப்டேட் சொல்லுங்கள். அதாங்க 11ஆம் தேதி இன்று காலை 6 to 10 மணியும் நாளை 6 to 10 மணி வரையும் தும்புடு தீர்த்தத்துக்கு அலோவ் பண்ணுறாங்கங்க. 300 டிக்கெட் புக் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு டிக்கெட் எடுக்க வேணுமா? டிக்கெட் தேவையில்லைங்க. குழந்தைங்களுக்கு 12 வயது கீழே உள்ள குழந்தைங்களுக்கு 9 மணிக்கு டோக்கன் கொடுக்குறேன்னா எத்தனை மணிக்கு க்யூ லைனில் நிற்கணும்னு சொல்லுங்கள். 6:30 மணிலேருந்தே க்யூ லைனில் நிற்க வைக்கிறாங்க சார். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் தர்ஷன் சொல்லுங்கள். ஆன்லைனில் மட்டும்தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. ஜூலை மாதத்துக்கு இம்மாதம் 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க, வேணால் புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் இல்லாமல் கூட போகலாமா சார்? சாமி பார்க்க மே மாதத்துக்கு 300 டிக்கெட் புக் ஆகிடுச்சா சொல்லுங்கள். மே மாதத்துக்கு புக் ஆகிடுச்சுன்னா ஜூன் மாதம் வரைக்கும் புக் ஆகிடுச்சு. டிக்கெட் எல்லாம் சாமி பார்க்க 24 மணி நேரம் அலோவ் பண்ணுறாங்க. 13/4/2025 அன்று விடிகாலை எஸ்எஸ்சி டோக்கன் வழங்குவாங்களா? கொடுப்பாங்கங்க. 15ஆம் தேதி அதிகாலை தர்ஷன் பார்க்க டிக்கெட் தான் கொடுப்பாங்க. மே மாதத்துக்குண்டான ஹோமம் டிக்கெட் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகும்? இந்த மாதம் 25 இல்லை 26ஆம் தேதி ஓப்பன் வாய்ப்புகள் இருக்குங்க. 12ஆம் தேதி மார்னிங் டு நைட் எந்த டைமில் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கும்? நைட்டு தாங்க டிக்கெட் கொடுப்பாங்க. மார்னிங்கில் டிக்கெட் இருக்கிறது குறையுங்க. தனிநபருக்கு ரூம் இருக்குமா? தனிநபர்களுக்கு ரூம் தர்றது கிடையாது, லாக்கர் மட்டும் தான் தராங்க சார். ஃப்ரீ டிக்கெட்டுக்கு 1 பர்சனுக்கு எத்தனை டிக்கெட் வாங்க முடியும் சொல்லுங்கள். ஒரு நபர் ஒரு டிக்கெட் தாங்க வாங்க முடியும். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காட்டணும், உங்களை ஃபோட்டோ எடுத்து டிக்கெட் கையில் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி மார்னிங் சாமி பார்க்க போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்றைக்கி அதிகமாக கூட்டம் இருக்குது, ஒரு 18 மணி நேரம் வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட்ஸ் சேனல் உடனுக்குடன் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.